மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சமீப காலமாக அண்ணாமலையோட பேட்டி, பத்திரிகையாளரில் முன்னாள் மாநில தலைவராக இருக்கும்போது அந்த பத்திரிகையாளர்கள் ஒவ்வொரு விஷயம் ஆனாலும் ஏதாவது ஒரு விஷயத்துல அண்ணாமலை மடக்கணும், ஏதாவது ஒன்று விதத்துல ஏதோ ஒரு ஆக்கப்பூர்வமான நான் கேட்டுட்டு பாரு, இந்த மாதிரி ஒரு கேள்வி அதை மடக்கிட்ட பாருன்ற மாதிரி தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஆனா ஏதோ ஒரு தவறுதலா தெரியாம பத்திரிகையாளர் கேட்டான்னா, ஆதாரம் இல்லாம கேட்டான்னா, அண்ணாமலை அந்த இடத்துல உண்டு இல்லாம பண்ணதெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம். பத்திரிகையாளர் போதுண்டா சாமி, ஆளை விட்டா போதுன்ற மாதிரி நம்ம பார்த்துருந்தோம். ஆனா அதே மாதிரி சில கேள்விகள் கேட்கும்போது கூட, அதுவும் சாமானிய மக்களோட கேள்வி கேட்டு, ஒரு சாதாரண பொறுப்புல இருந்து கேள்வி கேட்டு அவங்க பதில் சொல்லாம ஏதாவது ஒண்ணு மறைமுகமா ஒளிஞ்சிட்டு போறதுன்னு நமக்கு தெரியாது. ஆனா டிஎம்கே ஆட்சியில பப்ளிக்ல இருக்கிறவங்க பாருங்க, அவங்களெல்லாம் அண்ணாமலை அளவுக்கு தில்லா கேள்வி கேட்கிறவங்க யாருமே இல்லைன்னு தான் நம்ம பார்க்க பண்ணோம். சமீபத்துல நீங்க வேணும்னா பாருங்க, தாமோ அன்பரசன் அவர்கள் செங்கல்பட்டு மாவட்டத்துல பூவரசம்பட்டு மேல்நிலை பள்ளியில ஒரு கொடி ஏத்துறாங்க. அந்த கொடி தவறுதலா தலைகீழா ஏத்துறாங்க. அப்போ அண்ணாமலை அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. பள்ளி ஸ்கூல்ல பசங்களை ரொம்ப நேரமா காக்க வச்சதே பெரிய தப்பு, லேட்டா வந்தது தப்பு. அது இல்லாம கொடியை எப்படி ஏத்தணும்னு தெரியாம இருந்தது அதை விட தப்பு. அதே மாதிரி நீங்க பாருங்க, நான் ஒழுங்கா எழுத படிக்க கூட தெரியாமதுங்கிற விஷயம் முதல்ல தெரிஞ்ச விஷயம். இனிமே தயவு செஞ்சு மாணவர்கள் சம்பந்தப்பட்ட அந்த விஷயத்துக்கு நீங்க கலந்துக்காம இருந்தாலே அது மாணவர்களுக்கு செய்யும் பேருதவியா இருக்குன்னு சொன்னாரு. எப்படிப்பட்ட ஒரு கேள்வி பாருங்க. இந்த விஷயம் எல்லாம் பார்க்கும்போது சுர்ரன்னு ஏறும் மண்டையில. ஆனா இங்க நம்ம ஏறுமா ஏறாதாங்கிறது நம்ம அவங்க கிட்டதான் நம்ம கேட்கணும். இதெல்லாம் தாண்டி இப்போ நம்ம மனோ தங்கராஜன் அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாங்க. இதாவது நம்ம கர்நாடகாவில் ராயல் சேலஞ்ச் பெங்களூர் அவங்க வின் பண்ணியிருந்தாங்க 18 ஆண்டு கழித்து. அதை ஒரு வெற்றி கொண்டாட்டம் பண்றாங்க. அதுல உயிரிழந்து கூட்ட நெரிசனால நிறைய பேர் 11 பேர் இறந்துடுறாங்க. அப்ப அந்த கேள்விக்கு இவர் பதில் சொல்றாரு பாருங்க. அதாவது அதாவது அவரோட தனிப்பட்ட கருத்துன்னு சொல்றாரு. ஏன்னா இதுலயும் நான் சொல்ற கருத்து மக்களிடையே பேசணும் அப்படின்னு அவருக்கு தானே ஸ்டிக்கர் ஒட்டுறாருங்கிற கேள்விதான் நம்ம கிட்ட வருது. ஏன்னா ஏதோ ஒரு கூட்டம் கூடுறது அநாகரிகம் அப்படின்னு சொல்றாரு. அதுவும் அந்த இடத்துல அநாகரிகம்னு எல்லாம் சொல்லல. அதாவது அங்க கூடுறாங்க, இவங்களோட இந்தி கூட்டணி தான் அங்க ஆட்சியில இருக்கு. ஆனா அதை மறைக்கிறதுக்கு இவர் தனிப்பட்ட கருத்து, இவர் ஏதோ பகுத்தறிவின்னு சொல்லி நாங்கள்லாம் நிறைய அவேர்னஸ் பண்ணிட்டு இருக்கோம். கோயில்லையும் எந்த இடத்துலையும் கூட்டம் கூடுறதெல்லாம் உண்மையிலேயே அநாகரிகம் அப்படின்ற மாதிரி கருத்தை சொல்றாரு. இப்போ கேட்ட கேள்விக்கும் பதிலுக்கும் சம்பந்தமே இல்லை. இவரோட பதிலுக்கு சம்பந்தம் இல்லை. ஏன்னா நிறைய இடத்துல இன்னைக்கு, அதாவது அதுக்கு அண்ணாமலை அவர்கள் இதே நாக்க புடுங்கிற மாதிரி தான் கேள்வி கேட்டிருக்கிறாரு. அதாவது இந்த கேள்வி எல்லாம் உண்மையிலேயே யோசிக்கணும். அந்த யோசிக்கிறாங்களா இல்லையாங்கிற கேள்வி அவங்க தான் நம்ம சொல்லணும். ஏன்னா திமுக பொறுத்தளவு ஏதாவது ஒரு ஒரு டிஃப்ரெண்டா கருத்து சொல்லி மக்களிடையே பேசப்பட்டா அவங்களுக்கு ஏதோ பெருமையா நினைக்கிறாங்க. அது நாகரிகமான கருத்தா அநாகரிகமான கருத்தான்னு எல்லாம் யோசிக்க மாட்டாங்க. எங்களை பத்தி பேசிட்டா நாங்க ஏதோ ஒரு பெரிய ஆளுன்ற மாதிரி தான் இங்க பார்க்கப்படணும். அந்த மாதிரி தான் அண்ணாமலை இப்ப கேள்வி கேட்டிருக்கிறாரு. கனிம வளங்களை திருடி வெளியில விற்கிறது நாகரிகமான செயலா? அதே மாதிரி பால்ல கொழுப்பு திருடி விற்கிறது கூட அது நாகரிகமான செயலா? எப்படிப்பட்ட பாருங்க, கஞ்சா, கள்ள சாராயம், நிறைய இந்த மாதிரி ஒரு தமிழகத்துல இவ்வளவும் ஒரு நாகரிகமான செயலா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாம் கடைசியில வெங்காயம்னு கூட கழுவி ஊத்தி இருக்கிறாரு அண்ணாமலை அவர்கள். ஆனா இதெல்லாம் பார்த்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஏதோ கோபம் வருமோ, ஏதாவது பதில் சொல்லணுமோ, பதில் தெரிஞ்சாதானே சொல்றதுக்கு. ஏன்னா இந்த அளவுக்கு துணிச்சலாம் நம்ம கேள்வி கேட்கிறது அண்ணாமலை அவர்கள் தான் சொல்லணும். ஆனா இந்த அளவுக்கு பாருங்களேன், அதாவது டைரக்டாவே திட்டுற மாதிரி தான் இதை கோர்வையா அவர் எக்ஸ் வலைத்தளத்துல பேசியிருக்கிறாரு. டைரக்டா திட்டுறதா இருந்தான்னா நாகரிகத்தை பத்தி பேச உங்களுக்கு என்ன அருகதை இருக்கு அப்படிங்கிற கேள்விதான் வரும். திருடி திங்குற, அதாவது கனிம வளத்துல திருடி தின்னு பால் கொழுப்பு எல்லாம் திருடி தின்னுட்டு நீங்க வித்துட்டு இது கள்ளச்சாராயத்தை ஃபுல்லா ஒரு ஆறா ஓடுது. ஃபுல்லா கஞ்சா, 4 ஒரு கொலை, இதெல்லாம் தாண்டி 80 வயசு ஒரு கிழவிய 20 வயசு 19 வயசு 20 வயசு பையன் தரன்னு இழுத்துட்டு போய் கற்பழிச்சு கொலை செய்யறான். இந்த ஆட்சி லட்சணத்துல நீங்க பெருமையா ஏதோ ஒண்ணு சொல்றீங்கன்ற மாதிரி.
ஆனா உண்மையிலேயே இந்த இடத்துல வந்து கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் இன்னைக்கு இருக்கு. அதாவது இத்தனையும் பண்றது என்னன்னா எலெக்ஷன் தான். இப்போ அண்ணா பல்கலைக்கழகத்துல அந்த ஒரு விஷயத்த அண்ணாமலை அவர்கள் 2 நாளைக்கு முன்னாடி வெளியிட்டிருந்தாரு. சிடிஆர் அந்த ரெக்கார்டு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம். ஆனா உண்மையிலேயே இப்ப வந்து எல்லாத்த மறைக்கப்படணும். அதாவது திசை திருப்புறதுக்காக தான் சில நிகழ்வுகள் நடந்துட்டு இருக்குன்னு நமக்கு ஆணித்தரமா நம்ம சொல்ல முடியும். ஏன்னா, அண்ணாமலை அவர்கள் 2 நாளைக்கு முன்னாடி சொன்னாரு. நேத்து வேல்முருகன் அவர்கள் வந்து 2 நாளைக்கு முன்னாடி ஒரு விஷயத்த, அதாவது விஜய் அவர்கள பத்தி ரொம்ப ஆபாசமா சில விஷயங்கள சொல்லியிருந்தாரு. அது வந்து ஃபுல்லா டோட்டலா மறைக்கப்பட்டு திசை திருப்பிட்டாங்கன்னு தான் பார்க்கணும். இப்பவும் கர்நாடகாவோட தோல்விய வந்து அவங்களோட நிர்வாக தோல்வி மறைக்கிறதுக்கு, இங்க இருக்கிறவங்க ஏன் அந்த அளவுக்கு ஆர்வமா அத மறைக்கப்படணுங்கிற மாதிரி தான். இதெல்லாம் தாண்டி இவரும் இத சொல்லி, அதுவும் குறிப்பா கோயில்ல மட்டும் ஏன் நீங்க கூடுறீங்க அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. அதாவது கூடுறது அநாகரிகமாமா. ஏன்? அதுக்கு அண்ணாமலை அவர்கள் கேள்வி கேட்டிருக்கிறாரு. நீங்க கோயில் சொத்த திருடு திங்கிறதுலயும் நீங்க நாகரிகமா அத அநாகரிகம்னு தெரியல. காணிக்கைய எடுத்து திங்கிறதுலயும் நாகரிகமா உங்களுக்கு அநாகரிகமா தெரியறதில்ல. அந்த மாதிரி பகிரங்கமா சொல்லியிருக்கிறாருன்னு பார்க்கணும். அப்போ இதெல்லாம் சுரண்டி தின்னுட்டு நாகரிகம் பத்தி நீங்க பேசுறீங்களா? என்ன தகுதி இருக்குன்ற மாதிரி தான் இந்த இடத்துல கேள்வி கேட்டிருக்கிறாரு. ஆனா இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு பார்க்கப்பட வேண்டிய விஷயம் மனோ தங்கராஜன் அவர்கள் எதுக்கு செய்றாங்கன்னா, சிறுபான்மையர் ஓட்டுக்காக தான்னு நம்மளால தெளிவா புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா, இவங்க வந்து ஓட்டு அதாவது எலக்ஷன்னு வந்துட்டாலே இவங்க சிறுபான்மையருக்கு வந்து பாருங்க நாங்க இந்துக்கள வந்து அ கொச்சை அதாவது ஒரு அநாகரிகமா அது இதுன்னு சொல்லி நாங்க கொச்சையா பேசிட்டோம். பாருங்க அப்படின்னு அவங்க சிறுபான்மையர் குசிப்படுத்துறதுக்காக தான் இந்த விஷயத்த சொல்றாங்களே ஒழிய, இதனால வந்து ஓட்டு பேங்க் இவங்களுக்கு வருங்கிற இந்த குறுகிய எண்ணம் தான். ஏன்னா இந்துக்களுக்கு சொரணையே இல்லைன்ற மாதிரி தான் நம்ம ஏன் பார்க்கப்படணும். ஏன்னா இந்துக்களை என்ன வேணாலும் திட்டலாம், எது வேணாலும் பண்ணலாம். ஏன்னா அவங்களுக்கு கடைசியில ஒரு குவார்ட்டரும் பிரியாணியும் ஒரு ரூ. 500 காசு கொடுத்தா ஓட்டு போட்டுருவாங்கங்கிற ஒரு எண்ணத்தை அந்த அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இவங்க பதிய வச்சுட்டு இருக்காங்க. ஆனா இந்துக்கள் தான் இந்த இடத்துல விழிப்படைஞ்சு இந்த மாதிரி அதாவது திமுகனாலே இந்து விரோத ஆட்சி தான். அதுல எந்த மாற்று கருத்து இல்ல. இப்பதான் கொஞ்சம் ஏதோ இவங்க வந்து பிஜேபி உள்ள வந்துரும்னு சொல்லி தான் இவங்க ஏதோ முருகனுக்கு மாநாடு கொண்டாடுறதும், ஏதோ நாங்களும் ஆன்மீக அரசியல்னு சொல்லி முருகனுக்கு பால் காவடி எடுக்கிறது, இதெல்லாம் ஓட்டுக்காக இருந்தா பார்க்கப்படணும். நாங்களும் பெரும்பான்மையா சமூகத்துக்கு நாங்க ஆதரவா இருக்கோம். அதாவது இந்துக்களுக்கு ஆதரவா இருக்கோன்ற மாதிரி இவங்க மறைமுகமா காட்டிக்கிறாங்களே ஒழிய, உண்மையிலேயே பார்க்கப்படணும்னா, இதே தான். இவங்க வந்து ஜார்ஜ் பொன்னையோ ஏதோ ஒரு பாதிரியார் தான். இதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தாரு. நாங்க போடுற ஓட்டு பிச்சையில தான் இவங்க வந்து வின் பண்றாங்க. அது திமுக. அப்படி இல்லன்னா இல்லன்ற அளவுக்கு இந்த இடத்துல நம்ம பார்க்கப்பட்டோம். பொதுவா ஒட்டுமொத்த அதாவது சிறுபான்மையர் எல்லாரும் சேர்ந்து நெறைய கிட்டத்தட்ட அ எல்லாருமே அவங்க ஓட்டு போடலன்னா டிஎம்கே வந்து வின் பண்ணாதுன்ற அளவுக்கு சொல்லியிருந்தாங்க. அப்போ இதெல்லாம் மனசுல வச்சு தான், இதை வேற யாராவது சொல்லியிருந்து அவங்களுக்கு அந்த பெருமை, அதாவது நாங்க பாருங்க சிறுபான்மையருக்கு ஆதரவா மனோ தங்கராஜன் பேசிட்டாரு. அந்த ஸ்டிக்கர் ஒட்டுறதுக்காக தான் இவங்க பண்றாங்களே ஒழிய, ஆனா இதெல்லாம் இந்துக்கள் நம்ம புரிஞ்சுக்கணும்னு தான் நம்ம பார்க்கணும். மக்கள் வந்து இந்துக்கள் வந்து திமுகவுல இருக்கிற இந்துக்களுக்கு சொரணையே இல்லைன்னு நம்ம பார்க்கிறோம். ஏன்னா, வெளியில இருக்கிற இந்துக்களே கோவமா வராத பட்சத்துல, உள்ள இருக்கிறவங்களுக்கு எப்படி கோவம் வரும்னு தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா, ஒட்டு மொத்தமா இன்னைக்கு பார்க்கப்படுறது அரசியலுக்காக தான். இங்க வந்து மக்களுக்காக ஏதாவது செய்றாங்களா? ஏதாவது ஒரு ஒரு நல்ல ஆக்கப்பூர்வமான செயல் எதுவுமே இல்ல. இந்துக்கள் வந்து விழிப்படையணும்னு தான் பார்க்கப்படணும் இன்னைக்கு. இதெல்லாம் தாண்டி அண்ணாமலை அவர்கள் கேட்ட கேள்விக்கு வந்து யாராலையும் பதில் சொல்ல முடியலங்கிறத இந்த இடத்துல நம்ம பார்க்கப்படணும். ஏன்னா, நாக்க புடுங்கி சாகுற மாதிரி தான் அந்த கேள்வி. ஏன்னா, இந்த அளவுக்கு வந்து கேட்கிற அளவுக்கு வைக்கிறது வந்து உண்மையிலேயே இந்த அளவுக்கு யாருமே நடந்துக்க மாட்டாங்க. ஒரு அமைச்சரா இருக்கிறவங்க, ஒரு ஆளுங்கட்சியில ஒரு எம்பி, எம்எல்ஏ இருக்கிறவங்க வந்து அண்ணாமலை அவர்கள் இந்த அளவுக்கு ஒரு கேள்வி கேட்கிறாருன்னா, அது வந்து அதுவும் நாக்க புடுங்கி சாகுற அளவுக்கு கேள்வி கேட்கிறதுங்கிறது சாதாரணமா எடுத்துக்க முடியாது. ஆனா அவங்களுக்கு வந்து அது சாதாரணமா தான் எடுப்பாங்க. ஏன்னா, அதுதான் அவங்களுக்கு ஃபேமஸ். ஏதாவது ஒரு திசை திருப்புறதுக்கு வந்து ஏன்னா, இன்னைக்கு வரைக்கும் அமைச்சர்களுக்கு எல்லாம் என்ன பொறுப்பு இருக்கு இன்னைக்கு? ஏதாவது ஓட்டு, ஏதாவது நமக்கு எப்படி ஓட்டு எப்படி அடுத்தது 2026ல எப்படி ஜெயிக்கலாம்? இத தாண்டி மக்களுக்கான ஏதாவது ஒரு சேவை செய்றாங்களான்னு எதுவுமே இல்ல தான். இல்லன்னா துதி பாடுவாங்க. டிஎம்கேக்கு வந்து நல்லா குடும்பத்துக்கு வந்து நல்லா துதி பாடுறது தான் இவங்களோட வேலையே ஒழிய, மக்களுக்கான எந்த ஒரு விஷயமும் இவங்க செய்றதில்லன்னு தான் இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இதெல்லாம் தாண்டி அண்ணாமலை அவர்கள் வந்து
சில ஆக்கப்பூர்வமான கேள்வி கேட்கும்போது இதெல்லாம் திசை திருப்புறதுக்காக தான் சில விஷயங்கள் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. எதுவுமே இன்னைக்கு மக்களிடையே, அதாவது அண்ணா பல்கலைக்கழகம் அந்த விஷயத்துல சிடிஆர் வெளியிட்டு அந்த அண்ணாமலை அந்த பேசும்போது, அந்த வீடியோ பேசும்போது ஒட்டுமொத்த தமிழக மக்களோட எண்ணமும் அண்ணாமலை பக்கம் தான் திரும்பி இருந்தது. நல்ல ஒரு டைவர்ட் பண்ணிட்டாங்கன்னு தான் பார்க்கணும். ஏன்னா வேல்முருகனோட பேச்சானாலும் சரி, எப்படிப்பட்ட பாருங்க, இவங்க சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி தான் 3 தடவை ஆபாச பேச்சா அந்த அளவுக்கு கீழ்த்தரமா பேசுவாங்க. இன்னைக்கு வேல்முருகன் எல்லாம் ஏதோ ஒரு சீட்டுக்காக சும்மா விஜய் எதிர்க்கணுங்கிறதுக்காக எப்படி பாருங்க, நேத்து வந்த விஜய்க்காக பயப்படுறாங்கன்னா, ஏன்னா ஓட்டு வந்து டைவர்ட் ஆகுதுங்கிறதுக்காக, விஜய் வந்தா ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துரும் அப்படிங்கிறது விஜய் மேல டார்கெட் பண்றது. அதுவும் அப்பேற்பட்ட ஒரு திமுக கட்சி வந்து விஜய் மேல ஒரு விமர்சனத்தை வைக்கிறது வந்து இன்னைக்கு நம்ம ஏற்புடையது அல்லன்னு தான் பார்க்கணும். ஏன்னா விஜய் எல்லாம் ஒரு ஆளாவே பொருட்படுத்தக்கூடாதுன்னு தான் நம்ம பார்க்கப்படணும். ஏன்னா அவர் வரட்டும், ஓட்டு எல்லாம் வந்து அவரோட ஓட்டு பேங்க் எப்படி இருக்கு எதுன்னு பார்த்து பயந்திருந்தா பரவாயில்ல. இன்னும் அரசியலுக்கே வரல, ஆனா பார்த்து பயந்து அவரை டார்கெட் பண்றது வந்து இன்னைக்கு வந்து அது ஏற்புடையது அல்லன்னு நம்ம பார்க்கப்படணும். இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து அண்ணாமலையோட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம எல்லாத்தையும் மறைச்சி எல்லாம் திசை திருப்பி இன்னைக்கு வேற வேற எங்கேயோ மக்கள் வேற ஏதாவது பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு எல்லாம் பழைய பேச்சு எதுவுமே இல்லை புதுசா. ஆனா இருந்தாலும் இந்த 10ஆம் தேதிக்கு அப்புறம், அதுவும் அமித்ஷா வருகை இருக்கு, அடுத்தது ஜூன் 10க்கு அப்புறம் அண்ணாமலையோட ஆட்டம் வேற விதமா இருக்குன்னு தான் இங்க பேசப்படுறாங்க. மனிதானி மகத்தானவன், மனிதானி மகத்தானவன், மனிதானி